தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சினிமா துறையில தான் நல்லா நடிப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை விட அரசியல்ல இன்னும் கை தேர்ந்தவரா இருப்பாரு அப்படிங்கிறது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. பக்காவான ஒரு அரசியல்வாதியா இருக்காரு அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு தெரியுது. இந்த விழாவில் மாணவர்கள் கிட்ட அரசியல் பிரச்சாரம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ அரசியலுக்கு வர்றதா இவர் முடிவு பண்ணாரோ அதுல இருந்து மாணவர்களை நம்ம பிடிச்சிடணும், மாணவர்கள் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நேக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே இவர் முதல்ல போய் சந்திக்கிற ஆட்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விஜய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிம்பமா தெரியும் அவங்களுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிம்பம் ஒருத்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா அது அந்த மாணவர்களுடைய மனதில் ஆழமாக பதிவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வயசுல அவங்க மனசுல என்ன பதிரோ அது வாழ்நாள் ஃபுல்லாவே அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்துல மாணவர்களுடைய மனதிலே இவர் விதையை கொண்டு விதைச்சாரு அப்படின்னு சொன்னா நாளைக்கு அது பெரிய மரமாகி இவருக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களின் மனதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாதையில இவர் இப்பத்துக்கு டிராவல் ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் பயணத்தை. இப்பத்துக்கு மாணவர்கள்